ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். உளுந்தூர்பேட்டை புல்லூர் கல்குட்டையில் கிடந்த தாய் மகன் சடலம். அருகில் இருந்த மரத்தில் தொங்கிய நிலையில் தந்தையின் உடலையும் போலீசார் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமானான பாதை. தன் நடையை கவனிக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்ற வார்த்தையின்படி இது போன்ற செயலை விட்டு விலகி தன் ஆத்துமாவை காத்து கொள்ளவும், இது போன்ற சம்பவங்கள் எங்கும் எப்பொழுது நடைபெறாமல் இருக்கவும், குடும்பத்தோடு உயிரை பழிக்கும் பொல்லாத ஆவியை கடிந்து நம் பாரத்தோடு ஜெபிப்போம். கேரளா மாநிலம் மலப்புரத்தில் பேன்சி ஸ்டோரில் தாயின் இடுப்பில் இருந்த குழந்தையின் காலில் இருந்த கொலுசை பெண் ஒருவர் சுடிதார் துப்பட்டாவில் திருடி மறைத்து கொண்ட காட்சி வெளியாகி உள்ளது. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவள் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும் என்ற வசனத்தின்படி இது போன்ற தவறான செயலில் ஈடுபடும் பெண்கள் மனம் திரும்பவும், குழந்தைகளுக்கு வெள்ளி பொன் நகைகளை அணியும் தாய்மார்கள் கவனத்துடனும் குழந்தையை பாதுகாக்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். சென்னையில் ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போஸ்கோ சட்டத்தின் கைது செய்யப்பட்டார். பேருந்தில் அத்துமீறிய நபரை ஓட்டுநர்கள் கீழே தள்ளிவிட்டனர். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்பிப்பாயே என்ற வார்த்தையின்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவும், கல்லூரி மாணவிகள் பாதுகாப்பிற்காகவும் பாலியல் தொல்லை கொடுக்கும் வாலிபர்கள் மனம் திரும்பவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். சேலம் மாவட்டம் நங்கம்பள்ளி அருகே பள்ளிக்கு சென்ற போது 7ஆம் வகுப்பு மாணவியை மாந்தோப்புக்கு இழுத்து சென்ற மர்ம நபர்கள் வெள்ளி கொலுசை பறித்த நிலையில் பைக் வரும் சத்தம் கேட்டு விட்டு சென்றதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். துன்மார்க்கனுக்கு முகதாட்சணை பண்ணுவது நல்லதல்ல என்ற வார்த்தையின்படி பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் தனியாக போகாமல் கூட்டமாக இருக்கும் இடத்தில் செல்லவும், பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு போகும் வரை பாதுகாக்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் திராட்சை பழங்களை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சாலையில் சிதறிய திராட்சை பழங்களை மக்கள் அள்ளி சென்றனர். 3வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது தடுப்பு சுவரில் மோதி லாரி விபத்துக்குள்ளானது. அவனவன் வாயினால் பலனால் அவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி மலைப்பாதையில் ஓட்டும் ஓட்டுநர்கள் பாதுகாக்கப்படவும், கவனத்துடன் வாகனங்களை இயக்கவும், மலைப்பாதையில் பேருந்து மற்றும் இதர வாகன ஓட்டுநர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தூத்துக்குடி மாவட்டம் நாஸ்ரத் பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் ஒருவர் தப்பி ஓட்டம், மற்றொருவர் ஆயுதப்படை காவலர் தனுஷ்கோடி என்பது தெரிய வந்தது. அவரிடமிருந்து உரிமம் பெறாத கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பிச் சென்ற திருட்டு வழக்கில் ஈடுபட்ட சுரேஷ் என்பவர் தனுஷ்கோடிக்கு பழக்கமானவர். காவல்துறையினர் தனுஷ்கோடியை சஸ்பெண்ட் செய்தனர். செல்வம் அநேக சிநேகரை சேர்க்கும், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை என்ற வார்த்தையின்படி திருடவர்களை திருத்தும் காவலர்களை இது போன்ற செயலில் ஈடுபடாமல் மனம் திரும்பவும், அரசு அதிகாரிகளை குறிவைத்து அவமானப்படுத்தும் பொல்லாத திருட்டுத்தன ஆவியை நாம் கடிந்து பாரத்தோடு ஜெபிப்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்துள்ளார். வேலை கிடைக்காததால் தனது நிலத்தில் வேலை செய்ய கேட்டபோது தாய் மறுப்பு தெரிவித்ததால் மகன் போலீசில் புகார் அளித்தார். ஒப்புக்கொண்ட தாய் திடீரென தாய் கழுத்தில் கத்தி வைத்துக் கொண்டு முழுவதுக்கு டிராக்டர் நகர்ந்தால் கழுத்தை அறுத்து கொண்டு இறந்து விடுவதாக மிரட்டியுள்ளதால் பதறிய மகன், தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்து விடுகிறவன் இலச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்ற வார்த்தையின்படி காதல் திருமணம் செய்த தம்பதியினருக்கு பிழைக்க வழி கிடைக்கவும், பெற்றோர்கள் இது போன்ற இரக்கமில்லாத செயலில் ஈடுபடாமல் மகனை ஆதரிக்கும் மனநிலைமை வரவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். விருதுநகர் அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் மீது 2 சக்கர வாகனம் மற்றும் மகேந்திர வாகனம் மோதி
சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழப்பு. கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பவரும் தன் போக்கையும் தன் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பவர் நம் தேவன். உயிரிழந்த குடும்பம் ஆறுதல் அடையவும், வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இயக்கவும், எதிர்பாராத விபத்துகளை ஏற்படுத்தும் ஆவியை நாம் கடிந்து பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜெபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பு பார்க்கும்போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே